உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் சாப்பாடு மேலே கொண்டு ரூமுக்கு கொண்டுட்டேன்னா உங்களை கீழே கூப்பிடல சொன்ன மாதிரி கூட்டி போயிருங்க வெளியே அவுட்டிங் சொல்லிட்டேன். சாப்பாடு ரூமுக்கு கூட்டி வந்தா நான் கூட்டி போறேன்னு சொன்னா ஓ இல்லையே நான் கொண்டு வந்தா எனக்கு பிடிக்கும்னு தான் சொன்னேன். அப்போ இந்த சாப்பாடு பிடிக்கலையா? சாப்பாடு பிடிக்கும். அப்போ உன்னையும் பிடிக்கும். அப்போ என்ன இல்லை என்ன இப்போ நீங்கள் இப்போ இதோட எதையும் கம்பேர் பண்ணுறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச விஷயம்ல நான் செய்கிறேன் தானே. அப்படியே ரிக்வஸ்ட் பண்ணலாம், ஆர்டர் போடக்கூடாது நான் கொண்டு வந்துருக்கேன் கொண்டு போகணும்னு சொல்லி. சாப்பாடு ஓகே ருசியாக இருந்தால் பார்ப்போம். அப்போ இந்த சாப்பாடு ருசியா இருக்காதா? இல்லை சாப்பாடு ருசியாக உம்மா சொல்லவா? உம்மா இல்லை பஞ்சாயத்தை கிளப்பி விட்டுறாரு. அப்போ சரி நல்ல ஒரு வாயை ஒன்று தீத்துங்க பார்ப்போம். சைக்கிள் கேப்ல சரி நல்ல வாயை செய்கிறேன். அவுட்டிங் போகணும். கோழி வைப்பீங்க முதல்ல. கோழி வைக்கணும். வச்சுட்டேன். வெண்டைக்காய் வெண்டைக்காய் ராபு. இது வெண்டைக்காய். சரி எல்லாத்தையும் போட்டு பெரட்டுங்க. வெரி குட். தாங்க கருவேப்பிலையோட சேர்த்து தரேன். சொல்லும் ஒரு அவுட்டிங்குக்கா இந்த அப்படி இல்லை சொல்லுவேன். நான் அவ்வளோ பாசத்தில் தீத்தி விட்டேன். அவ்வளோ பாசத்தில் தீத்தி விட்டேன்னு சொல்ல அவுட்டிங்காவா தீத்த வந்தேன், பாசத்தில் தீத்துறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படிதான் சொன்னேன். பெண்ணா என்னை கூட்டி போவீங்களா இல்லையா? கூட்டி போகிறேன். ஷுவர். அவுட்டிங் கூப்பிட்டதுக்கு என்ன இது? சரி இந்த ஸ்டார்ட் ஆகுது. எப்போ கூப்பிட்டதுக்கு எப்போ வாரீங்கன்னு சரி அதுக்கு பைக் ஸ்டார்ட் பட்டுருச்சு. பைக் இந்த ஸ்டார்ட் ஆகும், வெளியிட்ட ஸ்டார்ட் ஆகும். அது பகல் சாப்பிட்டு வலிக்கிட்டேன். ஓ சாப்பிட்டு தூங்குற இல்லையா? வாங்க வாங்க ஏறுங்க ஆளப்பாறை நீ தான் சாப்பிட்டு தூங்கிருப்பே. சரி சொல்ல என்ன சொல்லுங்க. அந்த ஒரு வழியா வீட்டை விட்டு வெளியே வந்து சரி இதான் நான் கேட்க வேண்டிய கேள்வி. என்ன வெளியே கூட்டி வர சொன்னீங்க, கூட்டி வந்தாச்சு. இப்போ எங்க சொல்லு. எனக்கு திங்ஸ் வாங்கணும்னு நினைச்சேன். என்ன சரி சடனா சொல்லு, டக்குன்னு சொல்லு என்ன திங்ஸ் வாங்கணும். அப்படி கிட்ட வர அப்படின்னா உனக்கு தேவையே இல்லாத சாமான சாக்கு சொல்லி நீ வெளியே வர. உனக்கு இப்போ பாரு நீ யோசிச்ச சொல்லு அவசரம் இல்லை. மாசம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தேன்னா சரியா சும்மா சரி வெளியே. சரி இப்போ நீ உண்மையை ஒத்துக்காது. உனக்கு வெளியே வரணுன்றதுக்கு நீ சாமான் வாங்கணுன்றது சாக்கு தானே, சும்மா செலவு தானே. அப்படி இல்லைப்பா. இப்போ நான் வந்து அப்படி வெளியே கூட்டி போ. என்ன எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா வெளியே அப்படி சொல்லு. ஆனா அதோட சேர்த்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். நான் அதான் சடனா கட்டாட பிஸ்கட் வாங்கணும். இப்போ ஞாபகம் வந்து பிஸ்கட் யோகட் தேவையே இல்லை சாமான் தேவைன்னு சொல்லி போட்டுக்கொள்றேன்னா அப்படி சொல்றீங்க. உங்களை வீட்டுல இப்படியா பொண்டாட்டிமார் சொல்லுங்களேன். இல்லை விலங்குமே தெரிந்தானே இந்த சும்மா கூப்பிட்டா சரி அவங்களுக்கு விளங்கி இருக்கும். Dear husbands, please reply immediately. No, அப்படி இல்லைப்பா. நீங்கள் இப்போ நீங்கள் பகல் சாப்பிட்டு வெளியே வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது வராமல் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் வார்த்தையே இல்லாமாக்கும். அகராதியிலிருந்து சாப்பிட்டா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க தானே வேணும்னா நான் ரெஸ்ட் எடுத்தேனா இல்லையே. உனக்கு என்ன ரெஸ்ட்? நீ பால் கொடுத்துட்டீங்க. நான் வந்து இமான் பிராவையும் பார்த்து கொண்டு திரும்ப இமான் பிரா தூங்குற கேப்பில் இமான் பிரா ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி அதுக்கு பிறகு ரூம் க்ளீன் பண்ணி அதுக்கு பிறகு தான் இப்போ வெளியே வரோம். அது எவ்வளோ கஷ்டப்பட அதுக்கடையில் இமான் பிரா வேற கக்காடிச்சு. அதெல்லாம் தெரியுமா? ஹலோ என்னப்பா சைலண்ட் ஆகிட்டீங்க? சும்மா வாழ ரிப்ளை பண்ணது ஒன்றும் இல்லை நீ. சரியா என்ன வாங்கி தரணும் இப்போ? போங்களேன். ரைடர் என்ன பண்ணீங்க? கொண்டு விட்டா இப்படி போட்டு விட்டா தெரியும். ரைடர் எல்லாம் பறக்கும். கடைசி வரைக்கும் இப்போ எங்கே போகிறேன்ட்டு சொல்கிறீங்க இல்லைண்ணா? எங்கே போகணும் என்ன வாங்கணும்? இது பக்கத்திலே இருக்கு தானே, அவங்க வீட்டு பக்கத்திலேயே ஒன்று இருக்கு தானே, அந்த மகாஜன இருக்கு தானே, அங்கே போகாமல் இல்லை அவ்வளோ பக்கத்தில் ஒரு சாமான் இருக்குதானா அங்கே போகாமல் இழுத்துட்டு போகிறாள். எத்தனை கிலோமீட்டர் தாண்டி அங்கே போகிறோம்.
அது அது கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் இருக்கும். காகில்ஸ்ல வந்து எனக்கு இப்போ மகாஜனையில இல்லாத சாமான் காகில்ஸ்ல என்ன வாங்கிட்டானு காட்டணும் எனக்கு நீ. சரியா நான் மகாஜன்ல இல்லாத சாமான் காகில்ஸ்ல கூட்டி போறேன்னு காட்டுறேன். சரியா 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 இந்த காகில்ஸ் இதுக்குள்ள போங்களே. இதுக்குள்ள சரி நான் என்ன சொன்னேன் இங்க நிப்பாட்டுங்க. என்னடி கார் பாக்கிட்டியா அது நிப்பாட்டுங்க. கார் அங்க குமிஞ்சு நிக்குது பாருங்க இடம் இல்லாம. இந்த இடம் ஞாபகம் இருக்கு. கடைசி எப்போ வந்தேன் கடைசியாக வீடியோ எடுக்க வந்துருப்போம். எந்த வீடியோ சொல்லுங்க. வீடியோ சரியா கடைசியாக எப்போ காகில்ஸுக்கு வந்தோம் அப்போ வீடியோ எடுத்துருப்போம். எப்போ வந்தேன் நீ செருப்பு போடாமல் இருக்க வந்தா அது அதே தானே நடந்த கதையை இப்போ காய்க்கிறீங்க. அப்போ கடைசி எப்போ தெரியும் வந்தோம்? என்ன நான் ஸ்கூல் முடிஞ்ச வரல. ஓ சாரியோட எஸ் சாரி நான் கத்துனேனா அன்றைக்கு சாரியோட தானே சாரியா நான் ஓ என்ன நீ இது என்ன ப்ரெக்னென்ட் என்ன கடைசியா அந்த கபோர்ட் வரக்குள்ள வந்து எஸ் எஸ் ஞாபகம் இருக்கா? வல்லாரைக்கீரை சாப்பிட்றீங்க போல. வாங்க போவோம் வாங்க போவோம். நல்லா ஞாபகம் மறதி. சரி ஞாபக சக்தி. கேஎஃப்சி இருக்கு எல்லாம் இருக்காங்க. இதுதான் அங்கே இல்லாததுன்னா எதில் மகாஜன் இல்லாத வந்து இங்கே இருக்கு. அப்போ எதுவுமே கேஎஃப்சி. இந்த இது கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் இல்லையா? இதைத்தான் எடுக்காண்டு வந்தேன். என்னது? கொரியன் கொத்துமி நூடுல்ஸ். உங்களுக்கு தான் வாங்க வந்தேன். நீங்கள் என்ன தப்பாக நினச்சிங்க தானே? உங்களுக்கு தான் நான் வாங்க. நான் மட்டும் தான் சாப்பிட்றதா கடைசியில் அதில் இல்லையே? நீங்கள் தானே ஒரு வீடு உங்களுக்காக வாங்க வந்தேன். எப்பயும் நீங்கள் இப்படி தான் நினைக்கிறீங்க. போன முறை அங்கே உடுப்பு வாங்க போன இடத்தையும் இப்படி தான் தப்பாக நினச்சிங்க. அன்பு உங்களுக்கு எப்போ விளங்க போகிறது? என்ன அன்பு விளங்கினது போதுங்க. கூட கூட உண்டு இல்லையா? கூட எடுத்து இரண்டு சாமான் கூட எடுப்பா. அறிவாளி ஆயிட்டே நீ விட்டு போனதோட. தாங்க என்னென்ன பண்ண காத்திருக்காளோ இல்ல பக்கத்துல நிக்கிறானா சாக்லேட் இருப்பேன் இல்ல உங்களை தனியா விட மாட்டேன். ஏண்டி நீங்க எனக்கு எதிராக காய்க்க பழகிட்டீங்க. அப்படிலாம் இல்ல அப்படிலாம் இல்ல எதிர்த்து காய்க்கிறீங்க நீ. அப்படிலாம் இல்ல சம்பல் சம்பல் ஏ தேடி யோசிச்சுல வாங்கணும்ல, தேவையானதை மட்டும் வாங்குங்க. அந்த சாமான் எங்க இருக்குன்னு என்ன சாமான் சொல்லி நானே ஹெல்ப் பண்ணுவேன் தானே. சாக்லேட் பிஸ்கட் இது அவ்வளோ என்னது சாக்லேட் பிஸ்கட் தான் அத டேட் பார்த்து வாங்குங்க. சரி பிசிக்கல் எடிகேஷன் செத்த நீ பாய் மூடுங்க. கடல்ல இல்ல பச்சை தண்ணி. பச்சை தண்ணி என்னது? பச்சை தண்ணி நான் உனக்கு பச்சை தண்ணி என்னது? எல்லாரும் குண்டு குண்டுன்னு சொல்லிட்டாங்கப்பா. பொய்யா சொல்றாங்க. நான் சும்மா வெயிட் போட்டேன். இல்லையே நான் வந்து பிரெக்னன்சி டைம் போட்டேன். என்ன கையில் வச்சுட்டீங்க? சரி அது என்ன தெரியல பார்த்து எடுத்தேன். ஏற்கல்ல இந்த கடலை நீ எல்லாம் ஒரு குடும்ப பொம்பளை. எனக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்க, நான் வாங்கிட்டு போகிறேன். அவ்வளோதான். இன்னும் முடியுதில்லை, இன்னும் முடியலை பர்ச்சேசிங். என்ன பண்ண காத்திருக்காளோ? ஏய் போமா முடியுது. இந்த மில்க் பவுடர் தேர்ந்த மில்க் பவுடர் மட்டும் காணல. இது சத்தியமாக சொல்லுதில்ல, தேவைக்கு வாங்கினியாடி வெளியே வாரத்துக்கு நான் ஏசுவேன் சும்மா. சத்தியமாக தேவைக்கு தான் வாங்கினேன் நான். ஏன் அப்படி காய்க்கிறீங்க? அப்பயும் பார்க்குறாள். ஓட்ஸ் வாங்குறேன். நல்லா அவிச்சு வச்சு சாப்பிடுங்க.
எனக்கு வேணாம் இதை பங்குக்க மாட்டீங்க இல்லை சரி கடைசியில் ஒரு லவ்வோட ஒரு சாமான் வாங்கி கொடுத்தேன் தண்டையில் பங்கு வைக்க மாட்டீங்களேன்னு இருக்கிறாள் எல்லாம் செஞ்சு போட கடைசியில் பில் பே பண்ணவே எடுத்து தந்துடுவானா நீங்க தானே இந்த ஏடிஎம் அது எனி டைம் மன்மதனா எனி டைம் மன்மதனா பாய் பாத்தீங்களா நீ பாத்தீங்களா இல்லையா வருதா ஐஸ்கிரீம் தின்றதுக்கா இங்கே எஸ் சாப்பிடுங்க வீட்டை கொண்டு போவே இல்லை ஏச்சிருக்கோம் அதுக்காக நீங்கள் வந்து தின்னுட்டு போகிறோம் நான் கள்ளத்தீன் இதை தாண்டி சொல்ல கள்ளத்தீன்னு என்ன அப்படி இல்லை அதுக்கு பேர் சொல்லுவாங்க தெரியுமா கள்ளத்தீனின்னு இதுக்கு தான் இப்படி இல்லை இதே வீட்டில் சாப்பிட்டா நல்ல தீன் இந்த இப்படி ஒளிஞ்சொலிஞ்சு திட்டுறதா கள்ளத்தீன் இதை எப்படி உமா வீடியோ பார்ப்பாங்க அப்படி மாவலே உங்களோட ஃபோன்ல அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடவா அன்சப்ஸ்கிரைப் பண்ணாலும் தேடி பார்க்க மாட்டாங்களா உமா பார்ப்பாங்க அது சும்மா பகல் டைம் பிரச்சனை இல்லை நைட்ல தின்றதுக்கு ஏச்சி விடும் இப்போ இதுக்கு வேற ஏச்சுலும் தெரிஞ்சு வேற திண்டாய் பாரு நீ ஏச்சுலுன்னு சொல்லி திண்டாய் பாரு நீ சுடு தண்ணி குடிப்பேன் அவ வீட்டை வச்சு குடியே வெளியே தின்றதோட சுகம் ஏமா ஏன்னா ஒரு காடி சாப்பின்னு என்னப்பா வேணா ஒரு காடி தான் அடி சின்ன காடி ஏண்டி வேணான்ட்டு சொல்லிட்டு சின்ன கடிதான் இது என்ன பேராதனியா பதுல்ல நூறலையா நேரப்பா நூறலையாண்ணா போமா 53 கிலோமீட்டர் நேரப்பா நூறலையா ஒழுக்கா ஞாபகம் இருக்கா அந்த எல்லாத்தையும் குளிர் வந்துச்சு நாங்கள் நூறலையா போனோம் என்ன ஒரு பைத்தியம் அது போன டிசம்பருக்கு அதுக்கு முதல் டிசம்பர் 2 வருஷமா அது எப்படி போனோம் அதான் பைக்கில் ஊரே குளிரில் இருக்கு இது நூறலையா போகுது பைக்ல என்ன கூடல இன்னொரு விஷயம் மறந்துட்டீங்க நான் என்னது? என்ன கேட்டேன் பிஸா கேட்டேன் பிஸாவா பிஸா வாங்கிட்டாங்களாம்மா பிஸா ப்ரெக்னென்ட் லேடிஸ் பிஸா சாப்பிடலுமா நான் ப்ரெக்னென்ட் இல்லை ப்ரெக்னென்ட் இல்லை டெலிவரி ஆயிடுச்சு அந்த இது பால் கொடுக்குற லேடிஸ் வந்து பிஸா சாப்பிடலுமா ஷுவரா கன்ஃபார்மா ஓ 100% ஷுவரா 100% நான் சாப்பிட்டா பிதா சாப்பிட்ட மாதிரி அதான் கேட்குறேன் நான் சாப்பிடலாம்ப்பா இல்லை அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் கூடாது அன்ஹெல்தியான ஃபுட் அவாய்ட் பிஸா ப்ரெக்னென்ட் டைமே திண்டாள் அதான் அது ப்ரெக்னென்ட் டைம் சாப்பிடக்கூடாது தான் சாப்பிட்டா இப்போ சரி அவாய்ட் பண்ணு இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ் சரி நான் வீட்டை வந்து ஒரு டாஸ்க் கொண்டு தருவேன் அதை முடிச்சேன்டா யோசிப்பான் பிஸா தேவையே இல்லை லஞ்சில் ஆரம்பிச்சது டின்னரில் வந்து நிற்கிது அதுதானே ரொட்டி கோழிக்கறி எஸ் என்ன அவங்களுக்கு தர வேண்டிய டாஸ்க் என்ன தெரியுமா நீங்கள் வந்து இப்போ நாளைக்கு பிஸா வாங்கிக்கிட்டீங்க தானே இன்றைக்கு தான் வாங்கிட்டேன் சரி இன்னைக்கு வாங்கிக்கிட்டேன் நாளைக்கு வாங்கி தரேன் இவ்வளோ ரொட்டியை பிச்சு ஹொதியில் போட்டு பெரட்டி எல்லாத்தையும் தீத்தி விட்டா எல்லாத்தையும் நீங்களே தீத்தி விட்டா நாளைக்கு கூட்டி போகிறேன் எப்படி ஆள்னீங்க நான் ஒன்று கேட்கா டாஸ்கா வச்சிட்டு இருப்பீங்க சாட்டா இதில் உங்களுக்கு தீத்தி விடணும் லேசான வேலை பார்க்குறீங்க நான் வேணான்னு சொன்னால் இப்போ என்ன செய்வீங்க சொல்ல மாட்டேன் இல்லை அவ்வளோ தீத்தி விடுறேன் பீஸா வேணுமா இல்லையா அதான் செஞ்சிட்டு இருக்கேன் தானே அப்போ தீத்தி இருக்கு சரி அப்போ பாய் நாளை பச்சைக்கு பீச்சா